உறவுகளுக்கு வணக்கம். இது முழுக்க முழுக்க நம்ம இயற்கையாகவே பராமரிச்சுட்டு வர ஃபீல்டு. இதில் பார்த்திங்கன்னா எல்லா மரங்களும் கலந்துருக்கு. நாட்டு மரங்கள் மட்டும் இல்லை, எல்லா வகையான மாமரங்களும் கலந்து தான் இருக்குது. முழுக்க முழுக்க இயற்கை முறையிலே பராமரிச்சுட்டு வர ஃபீல்டு இது. அடி உரம் கூட அதிகமாக கொடுக்கறதில்ல. சீசன் டைமில் மட்டும் நம்ம என்ன பண்ணோம், 20 கிலோ புண்ணாக்கு, மல்லாட்டை புண்ணாக்கு, 2 கிலோ வெல்லம், 200 லிட்டர் தண்ணியில் கரைச்சி 4 நாள் ஊற வச்சுருவோம். அந்த கரைசலை மட்டும் 20 லிட்டர் தண்ணியில் 2 லிட்டரு கரைசல் ஒரு மரத்துக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை ரெகுலராக கொடுத்துட்டு வருவோம். அது காய்க்கிற பருவத்தில் மட்டும்தான். மற்ற நாட்களில் பராமரிப்பு நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. முழுக்க இது இயற்கையாக வந்துட்டுருக்கு. பூ வைக்கிற நாட்களில் மட்டும் என்ன பண்ணோம், 2 முறை தேமூர் கரைசல் தெளிச்சிடுவோம். அவ்வளோதான். நம்ம இதை பராமரிச்சுட்டு வரோம். மரங்கள் பூ எந்த அளவுக்கு வச்சுருக்குன்றது நீங்களே பாருங்கள். சரிங்களா? இது முழுக்க இயற்கையாகவே பராமரிச்சுட்டு வரோம். இந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா விழுப்புரத்துலேருந்து செஞ்சி போகிற வழியில் கஞ்சனூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தியான மையம் இருக்குது. அந்த தியான மையத்தில் இருக்க ஃபீல்டு இது. முழுக்கவே இயற்கை முறையில் தான் பராமரிச்சுட்டு வரோம். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.